சோமவாரம் அப்படின்ற திங்கட்கிழமையில வர பிரதோஷம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது. சோமவார பிரதோஷம் தினமான அன்னைக்கு சிவபெருமான வழிபட்டா சகல தோஷங்களும் விலகி வாழ்க்கையில இன்பம் பெறலாம். சந்திர தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்க இன்னைக்கு தரிசனம் செய்யறது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அப்படிப்பட்ட சோமவார பிரதோஷத்தன்னைக்கு நந்தி பகவானுக்கு என்னென்ன பொருட்கள் படைக்கலாம், அதுக்கான பலன்கள் என்ன, எல்லா பிரதோஷ நாட்களிலுமே நந்தி பகவானுக்கு என்ன பொருட்கள் வாங்கி கொடுத்தா அதோட பலன்கள் என்ன, நந்தி பகவானுக்கு பிரதோஷ காலங்கள்ல ஏன் காப்பரிசி படைக்கிறாங்க, அதோட சிறப்பு என்ன, பிரதோஷ காலங்கள்ல நம்ம கோயிலை எப்பயும் வலம் வர மாதிரி சுத்தி வரக்கூடாது, அதுக்குன்னு ஒரு தனி முறை உண்டு, அது என்ன அப்படின்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்களை பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இணைந்திருக்கிறது உங்க ஹர்ஷா ஸ்டோரி டெல் சசியுடன். வாங்க காணொளிக்குள்ள செல்லலாம். சோமன் அப்படின்னா சிவன். திங்களை முடிமேல் சூடிய சிவனுக்கு சோமவாரம் அப்படின்ற திங்கட்கிழமை உகந்த தினம். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவன் வேதநாயகன் பரமேஸ்வரன். அதிலும் பிரதோஷ காலத்துல திருநீலகண்டனை வழிபட்டா அத்தனை தோஷங்களும் நீங்கும். மாலை நேரத்துல பிரதோஷ நேரத்துல சிவனையும் நந்தியையும் வழிபட வேணும். நம்பிக்கையோட நமசிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்தை உளமாற ஜபித்து பிரதோஷ காலத்துல நந்தியம் பெருமானுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனையிலையும் ஈஸ்வர பூஜையிலும் கலந்து இறைவனை வழிபட்டா நினைத்தது நடக்கும். பிரதோஷத்தை நித்திய பிரதோஷம், பட்ச பிரதோஷம், பிரளய பிரதோஷம் அப்படின்னு 20 வகை பிரதோஷங்கள் இருக்கதா புராணங்கள் கூறுது. பிரதோஷ காலங்கள்ல ஈசனை தரிசிப்பதால சகல பாவங்களும் விலகி புண்ணியம் சேரும், சகல சௌபாக்கியங்களும் உண்டாக்கும். பிரதோஷ நாள் அன்னைக்கு செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும், பிறப்பே இல்லாத முக்தியை கொடுக்கும் அப்படின்னுலாம் புராணங்கள் சொல்லுது. சிவபெருமானை எண்ணி தியானம் செய்வதற்கு மிகவும் உகந்த நேரம் பிரதோஷ நேரம்தான். பிரதோஷ நேரத்துல உலகம் ஒடுங்கிறது. அதனால ஈசனிடம் நாம் ஒடுங்க அதுவே சரியான நேரம். பிரதோஷ நேரத்துல சிவன் எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கிக் கொள்வதா ஐதீகம். பரமேஸ்வரன் விஷம் உண்டது ஏகாதசி தினத்துல, அயற்சியில பள்ளி கொண்டது துவாதசியில, உலகமெல்லாம் உயிர தாண்டவம் ஆடியது திரியோதசி நாள்ல அந்தி சாயும் நேரத்துல. இந்த காலத்தை தான் பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்றோம். பிரதோஷ நாள்ல சிவனை தரிசிச்சா கடன், வறுமை, நோய் பயம் போன்றவை விலகும். 14 ஆண்டு காலம் பிரதோஷ நாள்ல முறையா சிவாலய தரிசனம் செய்வங்களுக்கு சாரூபிய பதவி பெற்று சிவகணங்கள் ஆகிறாங்க. சோமவார பிரதோஷ நாள்ல இருக்கும் விரதம் 1000 சாதாரண தின பிரதோஷ பலனை தரும் அப்படின்றது ஆன்மீக நம்பிக்கை. நாள் முழுக்க நீர் ஆகாரத்தை தவிர வேற எதையும் உண்ணாம விரதம் இருக்கணும். நெற்றியில திருநீர் அணிந்து சிவநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கணும். மாலையில சிவன் கோயிலுக்கு சென்று ஒரு கைப்பிடி காப்பரிசி, ஒரு பிடி வன்னி இலை, ஒரு பிடி அருகம்புல் ஆகியவற்றை நந்தியின் கொம்புகளுக்கு இடையில அர்ப்பணித்து விளக்கேற்றி நந்தியையும் சிவனையும் தொழுதா சனி பகவானால உண்டாகும் சகல துன்பங்களும் விலகி போகும் அப்படின்றது ஐதீகம். அதுக்கப்புறம் பிரசாதத்தை பெற்று விரதத்தை முடிக்கலாம். நம்ம அபிஷேக பிரியரான சிவனுக்கு தேன், பால், பன்னீர், சந்தனம், வில்வ இலை, தாமரை, பஞ்சாமிர்தம் வாங்கி தரலாம். சிவபெருமானுக்கு நந்திக்கும் தூய பசும்பால் அபிஷேகத்துக்கு வாங்கி தரலாம். கொண்டைக்கடலை, எலுமிச்சை சாதமோ, தயிர் சாதமோ, சக்கரை பொங்கலோ, வெண்பொங்கலோ இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு கொடுப்பது மூலமா தடைகள் நீங்கும், முன்னேற்றம் கிடைக்கும். இப்ப இதுல எந்தெந்த பொருளை வாங்கி கொடுத்தா என்னென்ன தடைகள் நீங்கும், அதுக்கான பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். பால் வாங்கி கொடுத்தா நோய் தீரும், நீண்ட ஆயுள் கிடைக்கும். தயிர் பல வளமும் உண்டாக்கும். தேனுக்கு இனிய சரீரம் கிடைக்கும். பழங்கள் வாங்கி கொடுத்தா விளைச்சல் பெருகும். பஞ்சாமிர்தம் செஞ்சு கொடுத்தா செல்வம் பெருகும். நெய் முக்தி பேர் கிட்டும். இளநீர் வாங்கி கொடுத்தா நல்ல மக்கட்பேர் கிடைக்கும். சர்க்கரை வாங்கி கொடுத்தா எதிர்ப்புகள் மறையும். எண்ணெய் வாங்கி கொடுத்தா சுக வாழ்வு கிடைக்கும். சந்தனம் வாங்கி கொடுத்தா சிறப்பான சக்திகள் பெறலாம். மலர்கள் வாங்கி சாத்தினால் தெய்வ தரிசனம் கிட்டுமா. பிரதோஷ நேரத்துல நமச்சிவாய மந்திரம் ஜபித்தா நமது முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செய்த பஞ்சமா பாதகங்கள் யாவும் அழிந்திடும் அப்படின்றது நம்பிக்கை. பிரதோஷ காலத்துல பார்வதியுடன் கூடிய சந்திரகேசரன் ரிஷப வாகனத்துல ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை பார்த்தா சிறப்பு. முதல் சுற்றுல செய்யப்படும் தேவ பாராயணத்தையும், 2ஆம் சுற்றுல செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும், 3ஆம் சுற்றுல நாதஸ்வர இன்னிசையுடன் வலம் வந்து
கேட்பதால தோஷங்கள் நீங்கும். பிரதோஷ காலத்துல சக்தியோடு முருகப்பெருமானோடு இணைந்த சோமஸ்கந்த மூர்த்தியாக தரிசித்தா குடும்ப உறவுகள் மேம்படும். இந்த நேரத்துல நடராஜ மூர்த்தியை வழிபட்டா வாழ்வுல முன்னேற்றம் கிடைக்கும். நந்தியம் பெருமானுக்கு ஏன் பிரதோஷ காலங்கள்ல காப்பரிசி படைக்கிறாங்க அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஆழகால விஷத்தின் கொடுமை தாங்காம தேவர்கள் எல்லாம் சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவபெருமான் அந்த ஆழகால விஷத்தை தன் திருக்கரங்கள்ல ஏந்தி உட்கொள்றாரு. இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இந்த கதையுமே நான் விரிவா இன்னொரு வீடியோவா போடுறேன். அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்த நந்தி பகவானுக்கு அகங்காரம் உண்டாயிடுச்சு. அவரு என்ன இது, ஒண்ணுமில்லாத இந்த விஷயத்துக்கு போய் தேவர்கள் இந்த பாடுபடுறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா, இதற்கு போய் பயப்படலாமா, நான் பயப்படுறேன்னா என்ன அப்படின்னு மிகவும் அலட்சியமாக நினைச்சாரு அந்த விஷயத்தை பத்தி. அது நீச்சல் தெரியாமல் தண்ணீர்ல தத்தளிப்பவனை பார்த்து கரையில இருப்பவன், என்னப்பா இது, இதற்கு போய் கவலைப்படலாமா, நீ இன்னுமா நீச்சல் கத்துக்கொள்ளல, நான் உன்னை போல கவலைப்படுறேன்னா என்ன அப்படின்னு கேட்பது போல இருந்தது. நந்தியின் உள்ளத்துல எழுந்த ஆணவம் சிவபெருமானுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால சிவபெருமான் உடனே நந்தியை அழைத்து, நந்தி, இதோ என் கையால் தான் நஞ்சினை வாங்கி உண்டேன், இந்த கையை முகர்ந்து பார் அப்படின்னு தன் கையை நீட்டினாரு. நந்தி பகவானோ அதன்படியே சிவபெருமானோட அந்த கையை முகர்ந்து பார்க்கிறாரு. அதே வினாடியில நந்தி பகவான் விஷத்தின் வேகம் தாங்காமல தலை சுற்றி மயங்கி கீழே விழுறாரு. அதை பார்த்து அனைவரும் திடுக்கிடுறாங்க. அப்ப சிவபெருமான் பார்வதியிடம், தேவி, இந்த நந்திக்கு நீ காப்பரிசியை செய்து கொடு அப்படின்றாங்க. உடனே பார்வதி காப்பரிசியை தயாரித்து நந்திக்கு கொடுத்தாங்க. விஷவேகம் தணிந்து நந்தி பகவான் எழுந்தாரு. அவரிடம் இருந்த ஆணவம் முழுவதுமா நீங்கிடுச்சு. அதை நினைவு கூறும் விதமாகவே அர்ச்சகர் நந்திக்கு முன்னால காப்பரிசியை சமர்ப்பிக்கிறாங்க. ஆணவ நீக்கத்தையே காப்பரிசி சமர்ப்பிக்கும் நிகழ்ச்சி குறிக்குது. பிரதோஷ நாட்கள்ல சிவ ஆலயங்களை நம்ம எப்பவும் சுத்தி வர மாதிரி சுத்தி வரக்கூடாது, அதாவது வலம் வர மாதிரி வலம் வரக்கூடாது. அதுக்குன்னு தனி ஒரு முறை உண்டு. பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயில வலம் வரும் முறைக்கு சோம சூக்த பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செய்ய வேண்டிய முறை என்ன தெரியுமா? முதல்ல சிவசன்னதி எதிரே உள்ள ரிஷபத்தின் கொம்பு வழியா சிவனை தரிசிக்கணும். பிறகு ரிஷபத்தில இருந்து வலது பக்கமா சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கணும். மறுபடி அதே வழியில, அதாவது சென்ற வழியிலேயே திரும்பி ரிஷபத்தின் கொம்பு வழியாக சிவனை வணங்க வேணும். அப்புறம் அடுத்து இடது பக்கமா அபிஷேக தீர்த்தம் விழும் கோமுகி வரை வரணும். மீண்டும் அதே வழியில திரும்பி ரிஷபத்தின் கொம்பு வழியாக சிவனை தரிசிக்கணும். திரும்பவும் முதல்ல செய்தபடியே சண்டிகேஸ்வரரை தரிசிக்கணும். அப்படியே வலமாக கோமுகி வர வலம் வர வேணும். அதன் அருகே இருக்கும் சண்டிகேஸ்வரர் வணங்கணும். மீண்டும் இடது புறகமாக ரிஷபம் வர கொம்பு வழியாக இறைவனை தரிசிக்கணும். சிவன் கோயில்ல வெளியே இருப்பத நந்தி அப்படின்னும் மூலஸ்தானம் எதிரே இருப்பத ரிஷபம் அப்படின்னும் சொல்லணும். இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புறேன். இது மேலும் பல பேருக்கு போய் சேர இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க. ஓம் நம சிவாயன்னு கமெண்ட்ல கமெண்ட்டும் பண்ணிடுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்களை பார்க்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிருங்க. நன்றி, வணக்கம்.